சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரித்து 1,07,000 ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை தொடர் ஏற்றத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் வாரத்தின் முதல் வர்த்தக நாளான இன்று கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 13,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் விலை 1360 ரூபாய் அதிகரித்து 1,07,600 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 318 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3,18,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற எதிர்ப்பு தெரிவித்து வரும் பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட 8 நாடுகள் மீது 25 விழுக்காடு வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை புது உச்சம் தொட்டிருப்பதாக நகை வியாபாரிகள் கூறியிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு விலை இருக்கு, நாளைக்கு ஒரு விலை இருக்கு. கஸ்டமர்கிட்ட ஒரு விலை நாங்கள் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த விலை சொல்கிறோம். சாயங்காலம் கேட்கும்போது கிராமுக்கு 200 ரூபா கூட இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன விலையை நாங்கள் நிர்ணயம் பண்ணுறதுன்னு தெரியல. இதோடைய தாக்கம் எங்கே போய் நிற்க போகுதுங்கிறது யாராலையுமே கணிக்க முடியல. இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும் தான் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம். பவுன் தங்கம் அப்படின்னு சொன்னாலே 916 KDM ஹால்மார்க் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ குறைய டச்சில் பண்ணும்போது அதுக்குமே அரசாங்கத்தில் அவங்க ஹால்மார்க்கில் 18 கேரட் என்ன தரோம் அப்படிங்கிறத குறித்து கொடுக்குறாங்க, ஹால்மார்க்கில் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கிடணும். ஒரு ஒரு வங்கியில் கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னாலுமே அந்த வங்கிகள் ஏற்றுக்கணும்னா அது அரசாங்கத்திலிருந்து புதுசாக ஒரு சட்டங்கள் வந்தால் தான் பண்ண முடியும். நமக்கு குழந்தைங்க பிறந்திருக்கும் போது அவங்க மோதிரம் ஏதாவது பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம திரும்ப செய்யணுங்கும் போது ரேட்டு கூட்டிகிட்டே போகுது. ஒரு சின்ன பேபி மோதிரம் கூட நம்மளால் வாங்க முடிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், சடங்கு கல்யாணம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கு. அவங்களுக்கு நம்ம நகை செய்யணுங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தங்க விலையை குறைங்க. கூடுதனால எங்களுக்கெல்லாம் எடுக்க முடியாது. பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும். பேர் தான் தங்கம், ஆனால் தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தங்கம் விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளதாகவும் விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் சென்னை தங்க வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். எப்பொழுது எவ்வளவு உச்சம் போகும் அப்படிங்கிற அளவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய உச்சம் பெரிய அளவில் இருக்கும் என்று மட்டும் நிச்சயமாக நம்பலாம். காரணம் என்ன என்றால், பெரும்பாலான நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பெருமளவில் அதன் மீது முதலீடு செய்து வருவதும், அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்கள் மற்றும் பெரிய வல்லரசு நாடுகள் தங்களிடம் இருப்பாக வைத்துள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் உயர காத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இதே மாதிரி சூழல் தான் தொடரும். இன்னும் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் உயர்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது சொல்லலாம். இப்பொழுது முதலீடு செய்துள்ளது எல்லாமே வல்லரசு நாடுகள். அது மறு விற்பனைக்கு வரவே வராது. அப்படிப்பட்ட தங்கம், அந்த தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது வல்லரசு நாடுகளிடம் சென்றுள்ள தங்கம் மீண்டும் சந்தைக்கு வராது. அதனால் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை.